ஹாய் எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? சண்டே நேற்றே பன்னீர் போடுறதுக்காக பால் பாக்கெட்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் நேற்று சோம்பேறித்தனத்தால் போட முடியல. லீவு எல்லாருன்றதால வீட்டில் இருந்தாலே ஒரு வேலையும் புரியாது. சரி, அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே பன்னீருக்கு பாலெல்லாம் இந்த பக்கம் ஊற்றி வச்சுட்டு, நேற்று ரம்ஜானுங்கிறதால பிரியாணியெல்லாம் சீக்கிரம் 7 மணிக்கே சாப்பிட்டாச்சு. எல்லோரும் வீட்லேயும் வந்தது. அதனால் இன்றைக்கி பசி பயங்கரமாக எழுந்தவுடனே இனிமேல் கறி வாங்கிட்டு வந்து செஞ்சுலாம் சாப்பிட முடியாதுன்னு மேகி தான் செஞ்சேன். நான் எப்படி மேகி செய்வேன்னா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, இது வந்து பிரியாணி மேகி. இப்போ தக்காளி பழம், வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டேன். தக்காளி பழம், பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, அது கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு, இதுக்கு தேவையான அளவு மட்டும் மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த மேகி மசாலா பேக்கெட் போட்டு பிரிச்சுடுவேன். உப்பு போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டு, கொத்தமல்லி புதினாலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி இந்த மேகியை உடச்சி வச்சுருக்க மேகியை போட்டுருவேன். நல்லா வெந்துட்டு இந்த சீஸை போட்டு மூடி வச்சுட்டு, இந்த சீஸியாக சாப்பிட்ணும், க்ரீமியாக சாப்பிட்ணுன்றது போதெல்லாம் எங்கள் வீட்டில் நான் இதை செய்வேன். சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே கலந்து விட்டோம்னா அவ்வளோ அப்படியே சூப்பராக இருக்கும். காலையில் இன்றைக்கி இது டிஃபன் இதான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேகிலாம் செஞ்சானா, இன்றைக்கி அதனால் மேகி கடகடன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு, இனிமேல் மதியம் சண்டேங்கிறதால மதியம் ஏதாவது வாங்கி செய்யணும். பன்னீர் வந்து இன்றைக்கி போட்டு வச்சுட்டேன்னா நாளைக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது நைட்டுக்குள்ளே தண்ணி உடஞ்சி நல்லா திக்காக வந்துடும். அவசர அவசரமாக போட்டால் அந்த தண்ணியோடு ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். நல்லா பன்னீரும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இனிமேல் மதியம் சண்டேக்கு என்ன செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். பாய்.